வணக்கம் மக்களே. நான் இன்னொரு விஷயமும் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ நாங்கள் இப்போ இந்த பூ தொழில் தான் செய்கிறோம். பூ தொழில்னா பூஜை பொருள் இவ்வளோ தான் நாங்கள் செய்கிறோம். ஆனால் இந்த தொழில் செஞ்சுக்கிட்டே நான் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று எடுத்துட்டேன். அதாவது கேன்சர் ட்ரீட்மெண்ட். ஆனால் எனக்கு பார்த்தா கேன்சர் மாதிரி தெரியாது உங்களுக்கு. நான் அந்த ரிசல்ட்டெல்லாம் ஒரு நாள் நான் காட்டுறேன். அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கொரோனா காலகட்டத்தில் நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ சேலம் ஜிஹெச்சில் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அப்போ எடுத்துக்கும் போது அங்கே சாப்பாடே இல்லாமல், அதாவது இப்போ ஒரு நோய்னா வந்தாங்கன்னா 5 மாதம் 6 மாதம் கூட ஆகும் அது குணமாகிறதுக்கு. அப்போல்லாம் கொண்டு வர காசெல்லாம் செலவாயிடுச்சு அப்படின்னா அவங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஹாஸ்பிட்டல்லே சாப்பாடு போடுவாங்க, இருந்தாலும் அது பத்தாதவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் நான் 3 மாதத்தில் அங்கேருந்து நான் நிறைய பார்த்தேன். அதனால் நான் இப்போ குணமாகி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இப்போ நான் இந்த தொழில் தான் செய்கிறேன் நான். அப்போ நான் யோசித்தேன், நம்மளாலேயும் நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். தினமுமே முதல்ல வியாபாரம் பண்ணும்போது 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் முதல்ல எடுத்து முருகன்கிட்ட வச்சுருவேன். முருகன்கிட்ட வச்சுட்டு சஷ்டி அன்னைக்கு, அதாவது வளர்பிறை சஷ்டி வருது இல்லையா, அந்த சஷ்டி அன்னைக்கு என் தம்பி டிஃபன் கடை வச்சுருக்கான். குமார் தீபா கேட்ரிங் சர்வீஸ் சென்டர் மல்லூரில் வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் சொன்னேன்னா அவங்க சாப்பாடு எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. செஞ்சு கொடுத்தோன்னா வாட்டர் கேனு சாப்பாடு அப்படியே சாப்பாடு செஞ்சு அப்படியே பெரிய ஒரு குண்டானில் கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம சேலம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே, அது ரோட்டோரமாக உட்காந்துருக்காங்க இல்லையா, ரொம்ப வயசானவங்க, அவங்களுக்கு எல்லாமே நான் கொடுத்துட்டு வரேன். நான் 2 மாதம் கொடுத்துட்டேன். இப்போ இது 3ஆவது மாதம் வரப்போகுது. நான் அதை கூட வீடியோ எடுத்து நான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஏன்னா நம்ம செய்கிறது தான தர்மத்தை ஏன் நம்ம மட்டும் ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது பண்ணல. ஏன் தம்பி இந்த மாதம் நீ சாப்பாடு கொடுத்து வீடியோ போடு, நம்ம வேறு எதுக்காகவும் வீடியோ போடல. நம்மளை பார்த்து இன்னும் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் இருப்பாங்க, இருக்கிறவங்களுக்கு செய்யணும்னு மனசு வரும் இல்லையே தெரியல. ஆனால் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக செய்யணும்னு மனசு வரும். ஆனால் அவங்ககிட்ட எதுவும் இருக்காது. இருந்தாலும் இந்த உலகத்துக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம கிளம்பி இந்த ஊரை விட்டு, இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும்போது ஏதோ ஒரு அடையாளம் நமக்குன்னு ஒன்று இருக்கணும். நம்ம என்ன மற்றவங்களுக்கு பணம், காசு, ட்ரெஸ்ஸு, சொத்து சோகம் இந்த மாதிரியே நம்ம தான தர்மம் செய்ய முடியும். நம்மளால் முடிஞ்சது உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு வேளை சாப்பாடு, அந்த மாதிரி நம்ம ஒரு உதவி செய்யலாம். தயவு செஞ்சு நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. ஏன்னா இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, வேஸ்ட்டு செலவு பண்ணுறவங்க இருக்காங்க, குடிச்சியே அழிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு நாளைக்காவது ஒரு வேளை சாப்பாடாவது தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுங்க. நிறைய பேர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அவங்க முகத்தை பார்த்தாவே தெரியும், அப்படியே வாடி வதங்கி போயிருக்கும். தயவு செஞ்சு அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் இப்போ தான் டைம் நான் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறேன். எனக்கு அதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னாலையும் இதை செய்ய முடியுங்கிறது எனக்கு இந்த 2 மாதம் தான் தெரியும். நிச்சயமாக உங்களாலேயும்